வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா சர்பக்காவு கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கைபேசி ஒலித்து கொண்டிருந்தது. புரண்டு புரண்டு படுத்தேன். தூக்கம் வரவில்லை. கைபேசி ஒலிப்பது நின்றது. மெல்ல எழுந்தேன். நான் லதா. தங்கமேன் தனியார் தொலைக்காட்சியில் தயாரிப்பாளர், இயக்குனர். விடியற்காலை வரை படப்பிடிப்பிருந்தது. வந்து படுக்கவே 8 மணி ஆகிவிட்டது. 2 மணி நேரம் தூங்கலாம் என்றால் விடமாட்டார்கள் போலிருக்கிறதே என்று எண்ணியபடியே கைபேசியை எடுத்து பார்த்தேன். அலுவலகத்தில் இருந்துதான் வந்திருக்கிறது. வைத்துவிட்டு எழுந்து சமையல் அறைக்குள் நுழைந்தேன். காஃபி மேக்கரில் பொடியை போட்டு சுவிட்சை போட்டேன். ஃப்ரிட்ஜில் இருந்து பாலை எடுத்து பாத்திரத்தில் ஊற்றி காய வைத்த போது அந்த பிரத்யேக காலர் டியூன் அடித்தது. எம்டி. ஓடிப்போய் எடுத்தேன். லதா சார். மார்னிங் லதா. இப்பதான் சொன்னாங்க, காலையில தான் ஷூட் முடிஞ்சதுன்னு. தொந்தரவுக்கு மன்னிக்க. அட என்ன சார், நீங்க தேவையில்லாம ஃபோன் பண்ண மாட்டீங்களே. எடிட் போயிட்டுருக்குன்னு பார்த்தேன். சூப்பர். இந்த எபிசோடுக்கு டிஆர்பி எகிரும். 3 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. புது ப்ரோக்ராம் பற்றி. எல்லா இயக்குனர்களும் புது யோசனைகளோட வரணும். அப்போ பார்க்கலாம். ஷியோர் சார். லைனை கத்தரித்து விட்டார். இப்படித்தான் ஆரம்பிக்கும் மாதாந்திர எம்டி மீட். சூடு பறக்கும். தாறுமாறான விவாதங்கள். புதியதாக என்னதான் செய்வது? 2 டாக் ஷோ ஓடுது. என்னதான் புதுசா பண்றது? சினிமாவை அடிப்படையாக வைத்து 3 தொடர் போகுது. ஒரு பட்டிமன்றம் போகுது. மண்டைக்குள் ஓணான் புகுந்தது. மெல்ல வைத்திருந்த சிம் பால் பொக்கிவிட்டது. அடுப்பை அணைத்து காஃபி மேக்கரில் இருந்து டிகாஷனை எடுத்து பாலில் ஊற்றி சர்க்கரையை டப்பாவில் எடுத்து 2 ஸ்பூன் போட்டு டம்ளரில் ஊற்றி ஆற்றினேன். அதை எடுத்துக்கொண்டு முன்னறைக்கு வந்தேன். சோஃபாவில் உட்கார்ந்து யோசித்து கொண்டே காஃபியை குடிக்க ஆரம்பித்தேன். இந்த தொலைக்காட்சியில் சேர்ந்து 2 வருடம் மின்னல் போல் ஓடிவிட்டது. என்னுடைய தொடர்கள் எப்பொழுதுமே தனி கவன ஈர்ப்பை பெற்றுத்தான் வருகிறது. என்ன புதியதாய் யோசித்து யோசித்து மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வாரமாகவே இந்த மாத ஷூட்டிங் பற்றி ஒரு பக்கம் யோசனை ஓடிக்கொண்டிருந்தது. எம்டி சிங்கப்பூர் சென்றிருந்தார். வந்தவுடன் டிஆர்பி கவலை பற்றி கொண்டது போலிருக்கிறது. மதியம் சாப்பிட்டு விட்டு காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பினேன். அலுவலகம் போய் சேர்ந்த போது மணி 2. கேபினுக்கு போனேன். கணிப்பொறிக்கு உயிர் கொடுத்து மின் அஞ்சல்களை பார்த்தேன். பின் பென்சில் எடுத்து நோட் பேடில் மனதில் இருந்த ஐடியாக்களை எழுதி கொண்டேன். சென்னையின் பிரதான இடத்தில் பல அடுக்குமாடிகளை கொண்டது எங்கள் தொலைக்காட்சி அலுவலகம். கட்டை விரல் ரேகை பதித்தால்தான் உள்ளேயே வர முடியும். உள்ளே எல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அனைத்து அலுவலகமும் கேமராக்களால் கண்காணிக்கப்படுகிறது. மாஸ்டர் கம்ப்யூட்டர் அறையில் எல்லாம் பதிவாகிறது. வெட்டி பேச்சுக்கு இடம் இல்லை. லொள்ளு ஜொள்ளு எல்லாம் தாண்டி உடம்பின் நாடி நரம்புகளில் ஓடும் வார்த்தை டிஆர்பி. டிஆர்பியை தக்க வைத்து கொள்ள எல்லா சேனல்களும் மண்டையை பீய்த்து கொள்ளும். மக்களுக்கு பிடித்ததை கொடுப்பது ஒரு வழி. இல்லை, நாம் கொடுப்பதை மக்கள் அதிகம் விரும்புகிறார்கள் போல் செய்வது இன்னொரு வழி. எங்கள் பாலிசி 2வது தான். நாங்கள் தயாரிக்கும் தொடர்கள் எதுவாக இருந்தாலும் பார்க்க வைத்து விடுவோம். ஒரு முறை எங்கள் சேனலை பார்ப்பவர்கள் வெளியேற மாட்டார்கள். பொசுக் பொசுக் என்று மாற்றுபவர்கள் கூட 90 செகண்ட் எங்கள் சேனலை பார்த்தால் ரிமோட்டை தூக்கி ஓரமாய் கடாசி விட்டு செட்டில் ஆகி விடுவார்கள். கான்ஃபரன்ஸ் ரூம் நிறைந்திருந்தது. எம்டி எங்களுக்கு முன்னாலேயே வந்து உட்கார்ந்திருந்தார். மடி கணினியில் குடைந்து கொண்டிருந்தவர் மெல்ல நிமிர்ந்தார். எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சு என்றான் பரத். அவன்தான் எம்டி உடன் படித்தவன். சீனியர் ப்ரொடியூசர் மெல்ல தொண்டையை செருமிக்கொண்டு, போன வாரத்தை விட இந்த வாரம் 007 டிஆர்பி இறங்கிடுச்சு. செய்திக்கு பின்னால வர தொடர் ரொம்ப வீக். ஸ்பான்சர் பண்றவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்.
2 வாரத்துல வைண்டப் பண்ண சொல்லி அதை ரியாலிட்டி ஷோ அல்லது வேற மாதிரி சுவாரஸ்யமான தொடர் மூலம் நிரப்பணும். இன்னைக்கு நம்ம மாலைக்குள்ள முடிவு பண்ணி நைட் ப்ரமோ ஏத்தணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்க என்றார். வாசுகி ஆரம்பித்தாள். அந்த தொடர் ரொம்ப ரப்பரா இருக்குன்னு போன மீட்டிங்லயே சொன்னேன் என்றாள். இடைமறித்த எம்டி, அதான் முடிஞ்சு போன கதையாச்சே, இப்ப அந்த நேரம் உங்க எல்லார் கையிலையும் இருக்கு. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இன்ஹவுஸ் ப்ரொடக்ஷன் தான், பட்ஜெட் பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் திங்க் அண்ட் டெல் மீ என்று மடிகணினியை பார்க்க ஆரம்பித்தார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யோசனை சொன்னார்கள். அடுத்து அடுத்து என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் எம்டி. ஏதிலும் திருப்தி இல்லை. மெல்ல என்னை பார்த்தார். என்ன லதா, ரொம்ப சைலண்டா இருக்கீங்க, ஏதாவது இருக்கா? நான் ஆரம்பித்தேன். சார், போன மாசமே அந்த விஷயத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய தகவல்களும் சேகரிச்சு வச்சிருக்கேன். எல்லோரும் ஆர்வமாவதும் அவர்கள் என்னை பார்ப்பதும் தெரிந்தது. விஞ்ஞானத்தை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. அது கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் பிடிக்கும். 2வது, நீங்க சொல்ற நேரம் குடும்பம் முழுக்க தொலைக்காட்சி முன்னால உட்கார்ந்து இருக்கிற நேரம். அம்மா அப்பா பசங்க எல்லாரும் விழுந்தடிச்சிட்டு பாக்குற மாதிரி ஒரு சீரியல் கொடுக்கலாம். அப்படி ஒரு விஷயம்தான் நான் யோசிச்சு வச்சிருக்கிறது. விஞ்ஞானம்னு சொல்லிட்டு நாம யார் காதலையும் பூசுத்துறதா மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிடவும் கூடாது என்றார் பரத். இல்ல, இது பூசுத்துற ப்ரோக்ராம் இல்ல. சொல்லுங்க, வாட்ஸ் இன் யோர் மைண்ட் என்றார் எம்டி. யாராவது 5 தலை நாகம் பார்த்திருக்கீங்களா? பரத் சிரித்தான். என்ன லதா, ஸ்கூல் புள்ள மாதிரி? எம்டி குறுக்கிட்டார். லெட் ஹர் ஃபினிஷ். நான் ஆரம்பித்தேன். 1.5 லட்சம் கோடி பெருமானமுள்ள வைரக்கல் ஒன்று இருக்கு. உலகம் முழுக்க உள்ள பெரும் பணக்காரர்கள் அதை தேடிட்டு இருக்காங்க. அது எங்க இருக்குன்னு அவங்க யாருக்குமே தெரியாது. பட் எனக்கு தெரியும் எங்க இருக்குன்னு. வாட்? எம்டி நிமிர்ந்து உட்கார்ந்தார். கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருந்த அத்தனை பேரின் முகத்திலும் 1000 வாட்ஸ் பல்பு பூத்தது. குண்டூசியை தவறவிட்டாலும் கார்பெட் ஃப்ளோரில் சப்தம் கேட்கும் அமைதி. அதை பத்தி யார் சிந்திச்சாலும் முயற்சி பண்ணாலும் அங்க இருள் சூழ ஆரம்பிச்சிடுது. அந்த வைரக்கல்ல ஒரு 5 தலை நாகம் காப்பாத்திட்டு வருது. 5 தலைமுறையா. என்னது, 5 தலைமுறைன்னா 160 வருஷம் அந்த பாம்பு உயிரோடு இருக்கா? ஆமாம் என்றேன். ஆமாம் என்ற என்னை உற்று பார்த்தார். அம்புலி மாமா கதை மாதிரி இருக்கு என்றார் இன்னொரு தயாரிப்பாளர் சிவஞானம். லெட் ஹர் ஃபினிஷ். என்கிட்ட ஒரு பழைய புத்தகம் இருக்கு. தைமஸ் மெக்காலேன்னு ஒரு ஆங்கில ஆராய்ச்சி எழுத்தாளர் சீக்ரெட் டெம்பிள்ஸ் இன் இந்தியான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல இந்த 5 தலை நாகம் உயிரோடு இருக்கிற விவரத்தை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. இந்த புத்தகம் வெளிவந்த உடனே இந்த புத்தகத்தை இந்தியாவுல தடை பண்ணிட்டாங்க. பல கோயில்கள்ல நிலவரையில இருக்கிற சில விவரங்களை குறிப்பிட்டிருக்காரு. அத குறி வச்சு கொள்ளையர்கள் இறங்கி கோயிலுக்கு பங்கம் விளைவிச்சிடக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க. என்கிட்ட இந்த புத்தகம் 5 வருஷம் முன்னாடி வந்து சேர்ந்தது. இதுல ஒரு எச்சரிக்கை செய்தி இருக்கு. அவள் சொல்லிவிட்டு கொஞ்சம் நிறுத்தியதும் எல்லோரும் முகத்தினை படு சீரியஸாக வைத்து கொண்டு அவளையே பார்க்க ஆரம்பித்தார்கள். இந்த புத்தகம் எழுதின ஆசிரியர் 2 வருஷம் முன்னாடி மலேசியாவில் செராவக் வனப்பகுதியில ஆராய்ச்சிக்கு போயிட்டு இருந்தப்ப பாம்பு கடிச்சு செத்து போனாரு என்று சொல்லி நிறுத்தினாள். அதிர்ச்சியா இருக்கே, அந்த 5 தலை நாகம் இருக்கிறது எங்க? மூணாருக்கு மேல கேரள வனப்பகுதியில இருக்கு. யாரையும் அங்க போக விடுறதில்ல. அரசு அனுமதி கிடையாது. அமாவாசை நேரத்துல அங்க நடமாட்டம் இருக்கிறதா சொல்றாங்க. 1 வருஷம் முன்னாடி ஒரு ரஷ்ய கும்பல் உள்ளே ஊடுருவ முயற்சி பண்ணி பாம்பு கடிச்சு செத்து போயிட்டாங்க. அந்த நாகம் எங்க இருக்கு? நான் சொன்ன இடத்திலேயே ஒரு கோவில் இருக்கு. அதுக்கு பேரு சர்பகாவு. அத நாகக்காவுன்னு சொல்லுவாங்க. அந்த கோவில் எல்லைக்குள்ள போனாலே எங்க பார்த்தாலும் பாம்புகள் தான் ஓடிட்டு இருக்கும். பறக்கும் பாம்பு கூட அங்க இருக்கிறதா பேச்சு இருக்கு. நான் சொல்லி நிறுத்தியதும் ஹாலில் சலசலவென்று பேச்சு ஆரம்பித்தது. சுரேஷ், செம காமெடியா இருக்கு நீங்க சொல்றது என்றான். நாம இதுல எங்க இருக்கோம் என்றார் எம்டி. அதை கவர் பண்ண போறோம். நம்ம தொடரோட ஆரம்பம் இந்த டிஸ்கஷன்ல இருந்தே ஆரம்பிக்குது.
எம்டி கொஞ்ச நேரம் மௌனமாயிருந்தார். ஐடியா நல்லா தான் இருக்கு, பட் ரிஸ்க் நிறைய இருக்கும் போல தெரியுதே. ரிஸ்க் இல்லாம இல்ல, அதே நேரம் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த சீரியல் வர வர டிஆர்பி நிச்சயம் மிகரும். எம்டி மற்றவர்களை பார்த்தார். என்ன சொல்றீங்க இந்த சீரியல் பத்தி? எந்த அளவுக்கு இதை நம்புறதுன்னு தெரியல, காதுல பூ சுத்துற மாதிரி இருக்கு என்றான் தேவன். அவனும் எங்கள் தொலைக்காட்சியில் ஒரு இயக்குனன் தான். எம்டி, லதா, நாம் இந்த தொடரை பண்றோம் என்றார். அப்போ ஒன்று செய்யலாம், இந்த டிஸ்கஷனை அப்படியே ஷூட் பண்ணுவோம். இதையும் முதல் எபிசோட்ல எடிட் பண்ணி போடுவோம். கேமரா வந்தா அதை ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்றீங்களா? ஆமாம். உங்க கேமராமேன் யாரு? கண்ணன். எனக்கு கேமராவும் கையாள தெரிஞ்ச தேவன் வந்தா நல்லா இருக்கும். எம்டி தேவனை பார்த்தார். பாஸ், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. சிரித்தான். என்ன பயம் உங்களுக்கு? அந்த 5 தலை நாகம் பத்தி ரிவீல் பண்ண எழுத்தாளர் மலேசியாவில் போயிட்டார். அப்புறம் அந்த ரஷ்யக்காரன் அதை யார் ஆராய்ச்சின்னு தொட்டாலும் செத்துடுறாங்க. நானே தைரியமா போறேன். தேவன், யூ ஆர் கோயிங் வித் ஹர். முதல்ல கேமராவை இங்க கொண்டு வர சொல்லுவோம். லெட் us begin from here. ஓகே தானே லதா என்று என் பக்கம் திரும்பி கேட்டார். ஓகே சார். தேவன் எழுந்து இன்டர்காமில் கேமராவுக்கு சொன்னான். எஸ், இங்க கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு கொண்டு வாங்க. அதுவரை பேசாமல் இருந்த தயாரிப்பாளர் சுரேஷ், அபத்தமா இருக்கு சார். அப்படி ஒரு நாகம் இருக்கிறதா இதுவரை எந்த பத்திரிகையிலையும் செய்தி வந்ததில்லை. நாம இட்டு கட்டின ப்ரோக்ராம் மாதிரி இருக்கு. சிரிச்சிடுவாங்க. கொஞ்சம் இருங்க சுரேஷ், கேமரா வந்துடட்டும் என்ற எம்டி என் பக்கம் திரும்பினார். கேமரா வந்ததும் நாம ஆரம்பிச்ச இடத்துல இருந்து தொடங்குவோம். தேவன், இன்னொரு கேமரா கொண்டு வர சொல்லுங்க. 2ம் வச்சு ஷூட் பண்ணலாம் இங்க என்றார். தேவன் இன்னொரு கேமராவுக்கும் சொல்லிவிட்டான். கேமரா வந்தது. 2 இடத்தில் வைத்தார்கள். கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருந்த எல்இடி வெளிச்சத்திலேயே ஷூட் செய்ய தயாரானோம். கேமராவை ரன் பண்ணிவிட்டு வந்து உட்காருங்க தேவன் என்றேன். தேவனும் கேமரா 2ஐயும் ரன்னிங்கில் வைத்துவிட்டு வந்து உட்கார்ந்தான். எம்டி முதலில் இருந்து ஆரம்பித்தார். வாசகி நடுவில் புகுந்தாள். முதலில் இந்த தொடர் பற்றி கருத்து தெரிவிக்காதவள் இப்பொழுது சொன்னாள். எனக்கு இதுல கொஞ்சமும் நம்பிக்கை இல்ல. இது மாதிரி ஒரு கற்பனையான செய்தியை வச்சுக்கிட்டு நம்மளை நாம ஏமாத்திக்கிறதும் இல்லாம மக்களையும் ஏமாத்துற மாதிரி இருக்கு. எம்டி, லதா கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கே என்றார். நோ சார், நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட லேப்டாப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்படி ஒரு எழுத்தாளர் இல்லவே இல்லை. என்ன ஸ்பெல்லிங் போட்டீங்க வாசுகி என்று கேட்டேன். TAMASMECCALAA. TH அப்புறம் மீதி ஸ்பெல்லிங் போட்டு ட்ரை பண்ணுங்க. 1 செகண்ட் என்ற வாசுகி தனது மடி கணினியை எடுத்து கான்ஃபரன்ஸ் டேபிளில் வைத்து கீபோர்டில் விரல்களை மேய விட்டாள். இருக்கு, அவரோட பேர்லேயே சைட் இருக்கு, படம் போட்டிருக்கு என்றாள். நான் புன்னகையுடன் எம்டியை பார்த்தேன். எம்டி சொன்னார், உங்களுக்கு இப்போ திருப்தி தானே வாசுகி? திருப்தி இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் எனக்கு இது ஒரு பொய்யான விஷயமா இருக்கும்னு தோணுது. நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க விரும்பினா நீங்களும் லதாவோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை பண்ணலாமே. நோ, ஐ வில் கம் வித் சம் அதர் ஐடியா. கான்ஃபரன்ஸ் ஹாலின் விளக்குகள் அணைந்து அணைந்து எரிந்தன. முழுவதும் மின்சாரம் நின்றுவிட்டது. எம்டி, இன்டர்காமும் வேலை செய்யல. வாட் ஹேப்பன் டு தி ஜென்ரேட்டர்? ஆட்டோ ஆன் தானே என்றவர் தொடர்ந்து, யாராவது என்னாச்சுன்னு பாருங்க என்றார். யார் எழுந்தார்கள் என்று புரியவில்லை. தொபீர் என்று யாரோ கீழே விழும் சப்தம். யார் விழுந்தது பாருங்க. நான் கைபேசியில் இருந்த டார்ச்சை ஆன் செய்து கான்ஃபரன்ஸ் ஹாலில் ஒளியை பாய்ச்சினேன். கதவருகில் விழுந்து கிடந்தான் அவன். பதறிக்கொண்டு எல்லோரும் எழுந்தோம். விழுந்தது யார்? நான் முன்னால் சென்றேன். எம்டி என் பின்னாலே வந்தார். பளீர் என்ற அறையில் விளக்கு வெளிச்சம் திரும்பியது. அங்கே விழுந்து கிடந்தது. வரத்த ஆரம்பித்தான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. உங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். கடுமையான விஷம் உள்ள பாம்பு ஒன்று சுரேஷ் கழுத்துல கொத்தி இருக்கு. கொத்தின அடுத்த வினாடி விஷம் ரத்தத்துல கலந்துடுச்சு. 3வது வினாடியில மரணம். என்ன சொல்றீங்க? இந்த கான்ஃபரன்ஸ் அறையில எங்கிருந்து பாம்பு வந்தது என்று அவனையும் எங்களையும் மாறி மாறி பார்த்து கொண்டு கேட்டாள். வாசுகி, எனக்கும் அந்த சந்தேகம். பரிசோதனை பண்ண டாக்டர் மிரண்டு போயிட்டார்.
பாம்பு கொத்தும் போதே எதிர்பாராத விதமா இதயமும் ஓட்டத்தை நிறுத்தி இருக்கு. டாக்டர் சொன்னது இன்னொன்னு, உங்களுக்கு அதிர்ச்சியை தரும். இந்த வகை பாம்புகள் அடர்த்தியான காடுகள்ல தான் இருக்குமாம். அமேசான், சரவாக். என்ன வெளிநாடுகளா சொல்றீங்க? அங்கிருந்து பறந்து வந்து இங்க கான்ஃபரன்ஸ் ரூம்ல புகுந்து கொத்திட்டு மாயமா மறந்து போயிடுச்சா? நான் இன்னும் முடிக்கவே இல்லையே, கொஞ்சம் பொறுங்க, மேல நான் பேசி முடிக்கிறேன் என்ற மரத் தொடர்ந்தான். நம்ம இந்தியாவுல மூணாருக்கு மேல இருக்கிற நாகாவுல அந்த வகை பாம்பு இருக்குன்னு சொன்னாரு. அவரும் கேரளாதான். வாசுகி எம்டி பக்கம் திரும்பினாள். சார், எனக்கு சென்டிமெண்டல் எல்லாம் கிடையாது. ஆனாலும் இந்த ப்ரோக்ராம் நாம பண்ணலாம்னு நீங்க ஒப்புதல் தந்ததுமே இது மாதிரி விபரீதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் எத்தனை பேரோட உயிர் போக போவதோ. எனக்கு வாசுகி மீது கோபம் வரவில்லை. தொழில்முறை போட்டி மனோபாவத்தில் தான் அவள் பேசுகிறாள். அவள் தொகுத்து வழங்கும் விவிஐபி கிச்சன் கடந்த 2 வருடமாக டிஆர்பியில் 2வது இடத்தில் நிரந்தரமாக இருக்கிறது. என்னுடைய புதிய நிகழ்ச்சி பரவலான பேரை எடுத்துவிடும் என்று அவள் நம்புகிறாள். அதனாலேயே ஆரம்பிக்க விடாமல் தடுக்கிறாள் என்று மட்டுமே புரிந்தது. எம்டி தொடர்ந்தார். இன்னொரு விஷயம். எல்லாருடைய கவனமும் அவர் பக்கம் சென்றது. அவர்களின் முகபாவத்தில் தெரிந்தது. ஒரு கணம் அத்தனை பேரையும் பார்த்துவிட்டு நானும் எம்டியை பார்க்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு மதியம் சுரேஷ் உடல் அவங்க வீட்டுக்கு கொண்டு போறோம். அவங்க அம்மா அப்பா கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. நாம எல்லோரும் போறோம் என்றவர் தேவனை பார்த்து, தேவன், we are going to shoot that also. அப்புறம் இந்த ப்ரோக்ராம் நாம தொடர்ந்து பண்ண போறோம் என்றார். அனைவரும் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அண்ட் வாசுகி என்றார். எஸ் சார் என்றாள். நீங்களும் லதா கூட போறீங்க? நோ சான்ஸ். என்ன பிரச்சனை உங்களுக்கு? 4 வாரத்துக்கு நீங்க கேப்சியூல் ரெடியா வச்சிருக்கீங்க. நீங்க தான் இப்படி நடக்கவே வாய்ப்பில்லைன்னு சொல்றீங்க. இருக்கு இல்ல, நீங்க விவாதம் பண்ணிட்டே போனா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமாம் வாசுகி, சார் சொல்றதும் சூப்பர் ஐடியா. பார்க்குற பார்வையாளர்களுக்கு நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற விவாத பேச்சு கூட சுவாரஸ்யமா இருக்கும். அப்படி இப்படின்னு இதை நம்பாத வாசுகியையே உள்ள இழுத்து விட்டுட்டீங்க என்றார் சீனியர். எல்லோரும் சிரித்தார்கள். எம்டி, ஓகே, லெட் அஸ் கோ அஹெட். சரியா 4 மணிக்கு நாம் எல்லாரும் சுரேஷ் வீட்டுக்கு கிளம்புறோம். லதா, நீங்க உங்க குழுவோட நாளைக்கு கிளம்புறீங்க. அந்த 1.5 லட்சம் கோடி பெருமானம் உள்ள 5 தலை பாம்பை கேமராவில் ஷூட் பண்ணிட்டு வரீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்த வரைக்கும் ஸ்பாட்ல எடிட் பண்ணி அனுப்பிட்டே இருக்கீங்க. முதல் எபிசோட்ல இருந்து லைவ் டெலிகாஸ்ட் என்றார். சிவஞானம் வாயை திறந்தார். எல்லாம் சரிதான், இதோட நம்பகத்தன்மை எவ்வளவு? நாளைக்கு அவங்க கிளம்புற வரைக்கும் எல்லாருக்கும் டைம் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் வேண்டாம்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் தத்துவ ரீதியா இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தடுங்க. எஸ், ஐ நீட் லாஜிக்கல் ரீசன்ஸ் டு ஸ்டாப் திஸ். எம்டி எழுந்தார். வாசுகி, நான் போய்த்தான் ஆகணுமா என்றாள். ஆமாம், சுவாரஸ்யம் வேணுமில்ல. எல்லோரும் கேபினுக்கு திரும்பினோம். நான் உட்கார்ந்து கணிப்பொறியை திறந்ததுமே வந்து பக்கத்தில் உட்கார்ந்தாள் வாசுகி. என்னப்பா, என்னை இழுத்து விட்டுட்ட? நான் சிரித்தேன். நான் எங்கப்பா இழுத்து விட்ட? நீ இதெல்லாம் நம்புற ஆள் இல்ல, அதனாலேயே உன்னையும் இதுல சேர்த்துட்டாரு. இருக்கு இல்ல கான்செப்ட் தான் இது. போற வழியில நாம பண்ற தர்க்கமே சுவாரஸ்யமா இருக்கும். இல்லைன்னு சொல்ற நீயே இத கடைசியில நம்புற மாதிரி ஆயிடும். நீயே உன் கண்ணால எல்லாத்தையும் பார்க்கத்தானே போற. ஒன்னும் புரியல. எம்டி என் மேல என்ன காண்டில் இருக்காருன்னு தெரியல என்ற வாசுகி. ஆனா எனக்கும் இது சவாலாத்தான் இருக்கும் போல என்றாள் தொடர்ந்து. சுரேஷின் வீட்டுக்கு நாங்கள் செல்லும் எங்கள் போட்டி தொலைக்காட்சிகள் வந்திருந்தன. எம்டி என் அருகில் வந்தார். இவங்களே நமக்கு பப்ளிசிட்டி தராங்க என்றார். மறுநாள் அத்தனை மீடியாவிலும் சுரேஷ் மர்ம மரணம் என்று செய்தி வந்தது. தொடர்ந்து எனக்கு தொல்லைபேசிகள். என்னாச்சு? எப்படி? என்ன மர்மம்? யாருக்கும் எந்த பதிலும் சொல்லவில்லை. சொல்லவும் முடியவில்லை. பரத் தான் இன்டர்காமில் வந்தான். என்ன பரத், சில வேலைகள் மாலையில போகிறதுக்கு முன்னாடி இருக்கிறது. இருக்கட்டும், துணை கமிஷனர் வந்திருக்காரு. எம்டி உடனே உங்களை அவரோட அறைக்கு வர சொல்றாரு. பிரச்சனை ஆரம்பித்து விட்டதா என்று யோசித்தவாறு எம்டி என் அறைக்கு விரைந்தேன். துணை கமிஷனர் பக்கத்தில் சிவஞானமும் உட்கார்ந்திருந்தார். அவர்தான் எங்களுக்கு எல்லாம் சீனியர். பல தொலைக்காட்சிகளில் நியூஸ் சீஃபாக இருந்தவர். இப்பொழுது எங்கே?
அவரை கேட்காமல் எம்டி எதுவும் செய்ய மாட்டார். நான் நுழைந்ததும் பார்த்துவிட்ட அவர், உட்காருங்க என்றார். நான் பக்கவாட்டு சோஃபாவில் உட்கார்ந்தேன். துணை கமிஷனர் என்னை பார்த்தார். ஓ, இவங்க தான் அந்த ப்ரோக்ராம் பண்ண போறவங்களா? ஆமாம். துணை கமிஷனர் முகத்தினை பார்த்ததும் எனக்கு புரிந்துவிட்டது. எம்டியின் நண்பரும் கூட. முக்கிய விஷயங்களில் எங்களுக்கு ஸ்கூப் நியூஸ் தருபவர். எனக்கு இது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. நீங்க இந்த விஷயத்த பண்ண போறீங்கன்னா நிச்சயம் அந்த 1.5 லட்சம் கோடி மதிப்புள்ள வைரத்தை நிறைய பேர் அடைய முயற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு பாதுகாப்பு தேவைன்னு சொன்னாரு. உங்க குரூப்ல 2 பிரைவேட் செக்யூரிட்டிங்க 2 பேர் வருவாங்க. என்னோட பர்சனல் ட்ரைனிங்ல வந்தவங்க. ஒருத்தர் ராமச்சந்தர், 2வது ரம்யான்னு ஒரு பெண். அவங்களுக்கு உலக காடுகள் அனைத்தும் தெரியும். காட்டிலேயே பல வருடங்கள் இருந்தவங்க. ஷிபானின் சராவக் அவங்களும் உங்க கூட வருவாங்க. ஓ, கிரேட் சார் என்ற நான் எம்டியை பார்த்தேன். என் பார்வையிலேயே புரிந்து கொண்டாற் போல. இப்ப இங்க வந்தாங்கன்னா நல்லா இருக்கும், ஒரு சின்ன அறிமுகம் என்றார். ஒய் நாட்? பார்க்கிங்ல தான் கார்ல வெயிட் பண்றாங்க, வர சொல்றேன். துணை கமிஷனர் தன் கைபேசியை எடுத்து இயக்க ஆரம்பித்தார். அறைக்குள் பச்சை பயிர வாசனை வீச ஆரம்பித்தது. வாட்ஸ் தட் ஸ்மெல் என்றார் எம்டி. பாம்பு நடமாட்டம் இருந்தா இந்த வாசனை வரும் சார் என்றேன் சற்றே திகிலுடன். எம்டி சிரித்தார். என்ன லதா, என்னோட அறையில பாம்பு இருக்குன்னு சொல்றீங்களா? சார், இந்த தொடருக்காக அது சம்பந்தமா செய்திகள் சேகரிக்க ஆரம்பிக்க தொடங்கிய உடனேயே அந்த வாசனை தெரிய ஆரம்பிச்சிடுச்சு என்றேன். எம்டி பதில் சொல்லவில்லை, சிரித்தார். எனக்கு கூட இந்த பயத்தம்பருப்பு வாசனை மாதிரி ஏதோ அடிக்குது என்றார் துணை கமிஷனர். எம்டியின் இன்டர்காம் ஒலித்தது. எஸ், உள்ள அனுப்புங்க என்றார். அந்த பெண்ணும் அவரும் உள்ளே நுழைந்தார்கள். துணை கமிஷனர் லதாவிற்கு இருவரையும் அறிமுகப்படுத்தினார். மேடம், இது ராமச்சந்தர், இது ரம்யா என்ற இருவரையும் அறிமுகப்படுத்தினார். வணக்கம் என்ற லதா, ரம்யா பற்றி உங்களுக்கு அதிகம் சொல்லிவிட்டேன். அவங்களுக்கு இந்த காடுகள்ல அதிகம் அனுபவம் உண்டு. உங்களோட இந்த முயற்சிக்கு ரொம்ப ஒத்துழைப்பா இருப்பாங்க. ராமச்சந்தர் வன விலங்குகள் மொழி அறிந்தவர். 1 மைல் தூரத்துல ஒரு விலங்கு வந்தாலும் கண்டுபிடிச்சு அதோட எடையை கூட சொல்லிடுவாரு என்றார். ரொம்ப சந்தோஷம். எனக்கு தேவையான விஷயங்களை இவங்க 2 பேருமே பூர்த்தி செஞ்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் என்றேன். சொல்லிக்கொண்டே ரம்யாவை பார்த்தேன். ஜீன்ஸ் ஷர்ட் டாப்ஸ் அணிந்திருந்தாள். அவள் உடை கொஞ்சம் செக்ஸியாகத்தான் இருந்தது. இருவரின் தொலைபேசி எண்களையும் வாங்கிக் கொண்டேன். ஒரு லெமன் டீ சாப்பிடுவோம் என்றார் எம்டி. அவர் இன்டர்காமில் சொன்னதும் கொஞ்ச நேரத்தில் லெமன் டீ வந்தது. டீயை குடித்து கொண்டே எம்டி, ப்ரமோ இன்னைக்கு கட் பண்ணிட்டா நல்லா இருக்கும் என்றார். எல்லாம் தயாரா இருக்கு சார், எடிட் பண்ண வேண்டியதுதான் பாக்கி என்றேன். முதலில் சுரேஷ் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம் என்றார். ரம்யாவும் ராமச்சந்தரும் எங்களுடன் கிளம்பினார்கள். துணை கமிஷனர் விடை பெற்று கொண்டு போய்விட்டார். சுரேஷ் வீடு. எங்களையும் மீறி 1-2 பிற சேனல்காரர்கள் வந்திருந்தார்கள். யாரையும் தடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் எம்டி. சுரேஷின் குடும்பத்தாருக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தார். அதை வீடியோ எடுக்க வேண்டாம் என்று முதலிலேயே சொல்லிவிட்டார். எங்களது ஊழியர்கள் மற்றும் டெக்னிக்கல் ஆசாமிகள் அனைவரும் இருந்தோம். எல்லாம் முடிந்து அலுவலகம் திரும்பிய போது மணி 7 ஆகிவிட்டது. நான், எம்டி மற்றும் தயாரிப்பாளர்கள் ராமச்சந்தர், ரம்யா அனைவரும் கான்ஃபரன்ஸ் ரூமில் இருந்தோம். ராமச்சந்தரையும் ரம்யாவையும் அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தார். எம்டி ஆரம்பித்தார். ரம்யா அண்ட் ராமச்சந்தர், நாளைக்கு நம்ம யூனிட் கிளம்புது. என்னன்னு உங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டீங்கன்னா அதையும் பரத் ஏற்பாடு பண்ணிடுவாரு. ராமச்சந்தர், எங்களோட பொருட்கள் எல்லாம் தயாரா இருக்கு. நீங்க சொல்ற நேரத்துக்கு இங்க வந்துடுவோம் என்றார். எம்டி உற்சாகமாய் பேசினாலும் உள்ளே ஒருவித நிசப்தம் நிலவியது. மறுநாள் காலையில் சரியாய் 10 மணிக்கு அலுவலகத்தில் இருந்து புறப்பட முடிவு. நான் இரவு 8 மணிக்கு வீடு திரும்பிய போதுதான் அம்மாவிடம் புதிய நிகழ்ச்சி பற்றிய விவரம் சொல்ல பயந்தே விட்டாள். என்னடி இது, நீ பரபரப்பா 4 நாளா இன்டர்நெட்டை நோண்டிட்டு இருக்கும்போது ஏதோ தோணுச்சு, சந்தேகப்பட்ட. இவ்வளவு பெரிய ரிஸ்க் தேவையா? நான் அம்மாவை ஆழமாக பார்த்தேன். அம்மா, நான் யாருங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அப்பா என்னை எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டார், அதுவும் தெரியும். இப்பதான் எனக்கு பெரிய சாதனை பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை என்னால நிச்சயம் விட முடியாது.
நீ யாரு, உன் தைரியம் என்னன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் ஒரு தாய்க்கு உண்டான பயம் எனக்கு பெண்ணை பத்தி இருக்கத்தானு செய்யும். அம்மா, நான் தனியா போகல. என் கூட எங்களோட தொலைக்காட்சியிலிருந்து ஒரு குரூப்பே வருது. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அம்மா என்னவோ முணுமுணுத்தாள். என்னம்மா, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசு, முணுமுணுக்காத. எனக்கு உன்னை பத்தி பயம் இல்ல, சொல்லி நிறுத்தியவள் என்னை ஒரு முறை பயத்துடன் பார்த்தாள். எனக்கு உடலை என்னவோ செய்தது. உடனே என் அறைக்குள் சென்று கதவினை மூடிக்கொண்டேன். காலையில் எழுந்து என்னுடைய ஜீன்ஸ், நாலு நாலு ஷர்ட்ஸ், டிஷர்ட்ஸ், டாப்ஸ் மற்றும் உள்ளாடைகளை ஷோல்டர் பேக்கில் திணித்து கொண்டேன். என்னுடைய கேமராவையும் எடுத்துக்கொண்டேன். நான் தொலைக்காட்சி அலுவலகம் சென்று சேர்ந்து என்னுடைய இருக்கைக்கு போன அடுத்த வினாடியே எம்டியிடம் இருந்து போன். லதா, உடனே எடிட்டிங் ரூமுக்கு வாங்க. போனேன். எனக்கு முன்னால் சீனியர் ப்ரொடியூசர் மற்றும் குழுவினர் அனைவரும் இருந்தனர். எடிட்டர் அதுவரை நாங்கள் எடுத்ததை எடிட் செய்து 20 செகண்டிற்கு ப்ரமோ தயார் செய்திருந்தார். எப்படி இருக்கு? எல்லோரையும் பொதுவாக கேட்டார். அனைவரும் ஒரே ஸ்ருதியில் சூப்பர் என்றார்கள். நான் ஒன்றும் சொல்லாமல் இருந்தேன். எம்டி என்னையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தேன். என்ன லதா, ஒரு கருத்தும் இல்லையா? இருக்கு சார், இதுல வர பிஜிஎம் பத்தல. ஏதோ ஒரு மர்ம தொடருக்கான பிஜிஎம் மாதிரி இருக்கு. 2வது பிஜிஎம் கேட்கும் போதே குடலை குழப்பணும். பெரும்பாலான வீடுகள்ல தொலைக்காட்சி வரவேற்பறையில தான் இருக்கும். இந்த பிஜிஎம் வேறு எந்த அறையில இருந்தாலும் அவங்கள பிடிச்சு முன்னறைக்கு கொண்டு வரணும் என்ற நான் எங்களது ஆஸ்தான இசை அமைப்பாளர் முரளியை பார்த்தேன். அவர் தலையாட்டினார். எஸ் லதா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. நான் மாலைக்குள்ள உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற பிஜிஎம் போட்டு காட்டுறேன். எம்டியின் முகத்தில் மெல்லிய சந்தோஷம் எட்டி பார்த்தது. We are going back to conference hall என்றார். எல்லோரும் அறையில் இருக்க வாசுகி வாயை திறந்தாள். சார், எனக்கு சுரேஷோட மரணம் இன்னமும் பயத்தை உண்டு பண்ணிடுச்சு. இந்த நிகழ்ச்சியே ரொம்ப ரிஸ்கான ப்ரோக்ராமா இருக்கும் போல இருக்கு என்றாள். ஒரு நிமிஷம் என்ற எம்டி பரத் பக்கம் திரும்பினார். நான் சொன்னதெல்லாம் ரெடியா? டாக்குமெண்ட்ஸோட ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்றார். பரத் எஸ் சார் என்றார். பரத் சென்றதும் எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தனர். எம்டி சீனியர் ப்ரொடியூசரை பார்த்தார். அவர், இந்த சீரியல்ல பங்கு பெற போற எல்லார் மேலையும் 1 கோடி ரூபாய்க்கு பாலிசி எடுக்க ஏற்பாடு பண்ணி இருக்கு. யாருக்கும் ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்குவோம். இருந்தாலும் இது ரொம்ப அவசியமானதுன்னு நானும் எம்டியும் சேர்ந்து முடிவு பண்ணோம் என்றார். அனைவர் கண்களும் கொஞ்சம் பயம் கலந்த ஆச்சரியத்துடன் விரிந்தன. குழுவில் 9 பேர். பரத் அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை அழைத்து வர எல்லோருக்கும் ஒரு விண்ணப்ப படிவம் தரப்பட்டது. எங்கெங்கே கையொப்பம் இட வேண்டும் என்பதை பென்சிலால் குறித்திருந்தார்கள். எல்லோரும் அமைதியாய் கையொப்பம் இட்டார்கள். நடக்க போகும் விபரீதங்கள் என்னவாக இருந்தாலும் நாம் அனைவருமே பொறுப்பு என்ற எம்டி 3வது நாள் நானும் வந்து சேர்ந்துப்பேன் என்றார். வாசுகி திகிலுடன் என்னை பார்த்தாள். நல்ல ஐடியா சொன்னப்பா என்பது போல் இருந்தது அவள் பார்வை. அப்பொழுது சீனியர் ப்ரொடியூசர், இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த பாலிசிதாரர் எதிர்பாராம இறந்தா அவங்களோட பாலிசி தொகை யாருக்கு போகணுங்கிறத இப்பவே எழுதி கொடுத்துடுங்க. அப்பா, அம்மா அல்லது குடும்ப நபர், எனி பிளட் ரிலேஷன். இது ரொம்ப முக்கியம். வீட்டில் கன்சல்ட் பண்ணா பயப்படுவாங்க. ஆனா நீங்க இன்னைக்கே முடிவு பண்ணி எழுதி கொடுத்துறது நல்லது என்றார். அதுவரை சும்மா இருந்த எம்டி, இன்னொரு முக்கியமான விஷயம். என்னோட பேர்ல 30 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் தனியா எடுத்திருக்க. அதுல வாரிசுதாரரா இந்த படப்பிடிப்பு குழுவில் இருக்கிற எல்லார் பேரையும் சட்டப்படி அணைச்சிருக்க என்றார். உண்மையிலேயே எல்லோரும் ஒரு நிமிடம் அதிர்ந்து நின்றார்கள். நானும் தான். ஏன் சார் அந்த அளவுக்கு சிந்திக்கிறீங்க? எனக்கு தோணுச்சுலத்தா, நீங்க அத்தனை பேருமே சம்பளம் வாங்குற ஸ்டாஃப் தான். உங்களுக்கு சம்பளம் தவிர நான் ஒண்ணுமே தர்றதில்ல. இந்த ஒரு விஷயமாவது இருக்கட்டுமேன்னு தீர்மானம் பண்ணி நேத்து ராத்திரி என்னோட மனைவி கிட்ட சொன்னேன். அவ சரின்னு சொன்னா. அதனால தான் இந்த முடிவுக்கு வந்த என்றார். நாம் இன்னைக்கு இரவு 8 மணிக்கு இங்க நைட் டின்னர் முடிச்சுட்டு கிளம்புறோம் என்றார் பரத். டெக்னிக்கல் சமாச்சாரங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி சார் என்றார் பரத்.
மதியம் இன்னொரு ப்ரமோ ரெடி பண்றோம். எல்லாம் அவங்க கேபின் போங்க. சரியா லஞ்ச் டைம் முடிஞ்சதும் கான்ஃபரன்ஸ் ஹால்ல மீட் பண்ணுவோம் என்றார் எம்டி. நான் என் இருக்கையில் போய் உட்கார்ந்த கையோடு வந்து என் எதிரில் உட்கார்ந்தாள் வாசுகி. அவள் முகத்தில் ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்லை. என்ன வாசுகி, உன்னோட முகத்துல ஒரு சுரத்தே இல்ல? நீ எந்த நேரத்துல இந்த புது ஐடியாவை கொண்டு வந்தியோ, எம்டி என்னையும் இதுல கோத்து விட்டுட்டாரு. டெய்ஸி என்னோட ப்ரோக்ராம் பண்றா, அவளுக்கு மாத்தி விட்டுட்டாரு. உன்னோட ப்ரோக்ராம் எத்தனை எபிசோட் போகும் தெரியல வாசுகி. எனக்கு என்னமோ 50 எபிசோட் தாண்டும்னு தோணுது. ஐயோ, அது வரைக்கும் அந்த காட்டுக்குள்ளேயே உழல போறோமா? பட் எம்டி அங்கிருந்தே நம்ம குடும்பங்களோட வாரத்துக்கு ஒரு முறை பேச ஏற்பாடு பண்ணியிருக்காரு. வீடியோ கால். என் டேபிள் மீதிருந்த இன்டர்காம் ஒலித்தது. எடுத்தேன். ரிசப்ஷனிஸ்ட் மாலா. என்ன மாலா, உன்னை சந்திக்க ஒரு முதியவர் வந்திருக்கார். உன்னையும் எம்டியையும். உங்க கேமராமேன் எல்லாரையும் உடனே பார்க்கணும்னு சொல்றாரு. எம்டி கிட்ட சொல்லிட்டேன். அவரோட கண்ணை நேரடியா பேச முடியல, அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. எம்டி உடனே உன்னை கான்ஃபரன்ஸ் அறைக்கு வர சொல்றாரு. நம்மளோட மற்ற தயாரிப்பாளர்கள் அங்க ஆல்ரெடி போயிட்டாங்க. வாசுகி உன் கூட இருந்தா அவளுக்கு செய்தி சொல்லிடு. எல்லாரும் அசம்பிள் ஆகணும்னு எம்டி சொல்லிட்டாரு. உடனே கிளம்புற என்று சொல்லிவிட்டு எழுந்தேன். வாசுகியும் எழுந்தாள். என்ன செல்லத்தா, யாரோ ஒரு முதியவர் வந்திருக்காராம். நம்ம எல்லாரையும் எம்டி உடனே கான்ஃபரன்ஸ் அறைக்கு வர சொல்றார். வாசுகியும் நானும் கான்ஃபரன்ஸ் அறைக்குள் நுழைந்த போது எல்லோரும் எங்களுக்காக காத்திருந்தார்கள். விவிஐபிக்களுக்கான அறைக்குள் இருந்த வெள்ளை நிற சோஃபாவில் அந்த முதியவர் உட்கார்ந்திருந்தார். நீண்ட வெள்ளை தாடி, முதிர்ந்த முகம். முகத்தில் வயதின் காரணத்தால் அங்கங்கே ரேகைகள் மாதிரி அழுத்தமான கோடுகள். வயது நிச்சயம் 70க்கு மேல் இருக்கும் போல் இருந்தது. எம்டி கேமராமேனை பார்க்க அவன் கேமராவை ஆன் செய்தான். முதியவரை பார்த்தால் மிகவும் கம்பீரமாக தெரிந்தது. அவர் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தார். ஒரு கம்பீர பார்வை. கண்களில் ஒரு அதீத தீட்சண்யம். நான் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். அவர் சட்டென்று என்னை திரும்பி பார்த்தார். வைத்த கண் வாங்காமல் அடித்து பார்த்தார். என்னால் நேரடியாக அவர் கண்களை பார்க்க முடியவில்லை. மெல்ல சிரித்தபடியே, நீதா லதாவா என்றார் பொட்டென்று. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எப்படி என் பெயரை சரியாய் சொல்கிறார்? அவரை எப்படி அழைப்பது? நான் யோசித்து முடித்த மறு மின்னல் நொடியில், குழந்தாய், என்னை நீ அப்பனே என்று கூட அழைக்கலாம் என்றார். அவர் பேசுவது, நாங்கள் பேசுவதெல்லாம் கேமராவில் படமாகிக் கொண்டிருந்தது. எனக்கு வார்த்தைகள் வெளிவரவில்லை. அவர் ஒவ்வொருவராய் பார்த்து அவரவர் பெயரை வேகமாக சொன்னார். பின் எம்டியை பார்த்தார். நிதிதாசன், இதுதானே உன்னுடைய உண்மையான பெயர் என்றார் சிரித்துக்கொண்டே. எம்டி அசந்து போனதை அவர் முக மாற்றமே சொன்னது. ஆமாம், என்னுடைய பெயர் அதுதான். ஆனால் கந்தராஜ் என்றால் தான் எல்லாருக்கும் தெரியும். விபரீதமான முயற்சியில் இருக்கிறீர்கள். நான் சொன்னாலும் கேட்க மாட்டீர்கள் என்றார். அனைவரின் கண்களிலும் பீதியை பார்த்தேன். இருந்தாலும் கொஞ்சம் தைரியத்தினை மனதில் வரவழைத்து கொண்டு மெல்லிய குரலில் கேட்டேன். சுவாமினே உங்களை கூப்பிடுறேன். அங்கே அந்த நாகக்காவுல 1.5 லட்சம் கோடி பெருமானம் உள்ள வைரக்கல் இருக்கிறது. உண்மைதான? உங்களுக்கு எங்கள் திட்டங்கள் எப்படி தெரியும் என்று கேட்டேன். அவர் சிரித்தார். நாகராஜா என்று முணுமுணுத்தார். அறையில் முழுக்க பயறு வாசனை உச்சமாக வீச ஆரம்பித்தது. என்னுடைய உடல் மெல்ல பீதியில் ஆடியது போல் இருந்தது. குழந்தாய், என்னுடைய வயது என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறாய் என்று வாசுகியை பார்த்து கேட்டார். ஏற்கனவே பயத்தில் உறைந்து போனது போல் அமர்ந்திருந்த அவள் 85 என்றாள். அவர் சிரித்து கொண்டே 180 என்றார். தலைமை தயாரிப்பாளர் சிரித்தார். அவரை சட்டென்று திரும்பி பார்த்த பெரியவர், தீனதயாளன், உன்னுடைய 3வது வயதில் உன்னை கரும்பு கொல்லையில் கருநாகம் கடித்ததை மறந்து விட்டாயா? 18 மணி நேரம் போராடி ஊர் மறுத்து வச்சு உன்னை மீட்டெடுத்தாளே, இன்னமும் அவள் படத்தினை உன் வீட்டின் பூஜை அறையில் வைத்துள்ளார்களே, நீ ஒரே பிள்ளை, மறந்து விட்டாயா என்றதும் அனைவருமே அதிர்ந்து போனோம். இதுவரை அவர் யாரிடமும் சொல்லாத செய்தி. எம்டி கொஞ்சம் தோரணையுடன் கேட்டார். உங்களுக்கு என்னதான் வேண்டும்? நீங்கள் இந்த நாகத்தினை தேடி செல்லும் விஷயத்தினை இந்த நேரத்தில் மறக்க வேண்டும் என்றார். எம்டி கொஞ்சம் கோபமான தோரணையில்,
எங்களை கட்டுப்படுத்த நீங்கள் யார் என்றார். பெரியவர் சிரித்தார். திரும்பி என்னை பார்த்தார். குழந்தாய் லதா, நீ யார் என்பது எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும் என்றார் பெரியதாய் சிரித்துக்கொண்டே. நான் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. உள்ளே கான்ஃபரன்ஸ் அறையில் இருந்தவர் பார்வை ஒட்டுமொத்தமாய் என் பக்கம் திரும்பியது. எனக்கு ஏனோ உதறல் எடுத்தது. என்ன நடக்கிறது? நான் யார் என்பது இவருக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் பயம் கலந்த பார்வையில் அவரை பார்த்தேன். அறையில் படீரென்று விளக்குகள் வெடித்தன. இருட்டு சூழ்ந்தது. சூறாவளி காற்று போல வீசியது. காலி நாற்காலிகள் பறந்து சுவரில் மோதி கீழே விழுந்த சத்தம் துல்லியமாய் கேட்டது. அறைக்குள் ஏதேதோ வாசனைகள், நாற்றங்கள் தொடர்ந்தன. எம்டி, செக் த ஜெனரேட்டர் பரத் என்று கத்தினார். படீர் என்று அறைக்குள் மீண்டும் சத்தம். கண்ணாடி துகள்கள் மேலே விழுந்தன. கதவு திறக்கப்படும் சத்தம். 10 செக்யூரிட்டிகள் பெரிய டார்ச் லைட்டுகளுடன் உள்ளே நுழைந்தனர். என்னன்னு தெரியல சார், ஆபீஸ் முழுக்க ஷார்ட் சர்க்கியூட் ஆகி இருக்கு. 2-3 ஃப்ளோர்ல சுவத்துல ஷாக் அடிக்குது. யாரும் அசையாதீங்க என்றபடியே டேபிள் மீது 3-4 பெரிய டார்ச் லைட்டுகளை நிறுத்தினர். அந்த வெளிச்சத்தில் அப்பொழுதுதான் கவனித்தேன். ரூமில் இருந்த ஃபால் சீலிங்கில் பொருத்தப்பட்டிருந்த டியூப் லைட்டுகள் தெரித்திருந்தன. அனைவரின் பார்வையும் அந்த முதியவர் உட்கார்ந்திருந்த நாற்காலியை பார்த்ததை கவனித்தேன். அங்கே அந்த நாற்காலி காலியாய் இருந்தது. எம்டி மௌனமாய் உட்கார்ந்திருந்தார். என்ன சார் நடக்குது என்றாள் வாசுகி. கையை உயர்த்தி காட்டினார் எம்டி. அவர் மிகுந்த கோபத்தில் இருந்தார் என்பதை உணர முடிந்தது. யாரும் எழுந்திருக்க வேண்டாம் என்றார் தலைமை தயாரிப்பாளர். எல்லோர் முகத்திலுமே திகில் பரவி இருந்தது. இயற்கைக்கு எதிரான விஷயங்கள் நடக்கும்போது திகில் கவ்வத்தானே செய்யும். 20 நிமிடத்திற்கும் மேல் அங்கேயே அமர்ந்திருந்தோம். பரத் வெளியில் சென்று வந்தான். சார், சரி பண்ணியாச்சு. பெரிய அளவுல ஃபர்ஸ்ட் ஜெனரேட்டர் கொலாப்ஸ் ஆகிருக்கு. 2வது ஆன் பண்ணி இருக்கோம். மெயின் லைனை பார்த்துட்டு இருக்காங்க. எம்டி, இங்கே இந்த அறையில 4 பேபி லைட் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க என்றார். கொஞ்ச நேரத்தில் அறையில் ஒளி வெள்ளம் பெருகியது. எம்டி, ஐம் சாரி கைஸ், ஏசி இல்லாம புழுக்கமாத்தான் இருக்கும், கொஞ்சம் ஒத்துழைங்க. இப்ப என்ன பண்ண போறோம்? வாசுகி நடுங்கிய குரலில், சார், எனக்கு என்னமோ இந்த ப்ரோக்ராம அப்படியே விட்டுடலாம்னு தோணுது என்றாள். ஸ்டாப் இட் என்றார் எம்டி. இவ்வளவு கோபமாக அவர் பேசி இதுவரை யாரும் பார்த்ததில்லை. உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்க வேலையை விட்டு இப்ப கூட போகலாம் என்றார். அவர் அப்படி சொன்னது எனக்கே வருத்தமாய்த்தான் இருந்தது. வாசுகியின் முகம் மிகவும் வாடிப்போனது. மௌனமானாள். தலைமை ப்ரொடியூசர் எம்டியை பார்த்தார். சொல்லுங்க. நம்ம ரிசப்ஷன் கேமரா, பெரியவர் வந்த வழி கேமரா, இங்க நம்ம ஷூட் பண்ணது எல்லாத்தையும் இப்ப பார்த்துட்டா நல்லது என்றார். யூ ஆர் ரைட் என்றவர் பரத்தை பார்த்தார். தோ உடனே ஏற்பாடு பண்ற என்று அவர் எழுந்து வேகமாய் வெளியே போனார். அவர் போனதும் எம்டி, எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவர் வந்தது நிஜம், பேசினது நிஜம், இங்க நடந்த நிகழ்வுகள் நிஜம். எல்லாத்தையும் மீறி லதாவை பார்த்து நீ யாருன்னு உனக்கே தெரியும்னு சொன்னாரே, அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் என்றதும் எல்லோரும் என்னையே பார்த்தார்கள். நான் லதாவை மட்டும் கேட்கல, நம்ம எல்லார்கிட்டையுமே இந்த கேள்வியை கேட்டுக்கிற. சார், அவர் என்ன சொன்ன வந்தாருன்னு எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு, இந்த ப்ரோக்ராம் பத்தின சிந்தனை எனக்கு பல வருடங்களாகவே இருக்கு. சிவஞானம், சார், எனக்கு தோன்றது ஒண்ணுதான். நிச்சயம் இந்த ப்ரோக்ராம் டாப்ல போகும். ஆனா எத்தனை பேரை காவு வாங்க போகுதுன்னு தெரியல. லதாவை பார்த்து அவர் சொன்னதும் நான் ஒண்ணு தீர்மானிச்சுட்டேன். நானும் எல்லார் கூடயும் போக தீர்மானம் பண்ணிட்டேன் என்றார். குட் என்றார் எம்டி. பரத் வந்தார். அவர் கையில் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் இருந்தது. எல்லா கேமராவில் இருந்தும் ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு வந்துட்டேன் என்றார். அவர் பின்னாடியே எடிட்டர் சிறிய மானிட்டரை எடுத்து வந்தார் கேபிள்களுடன். எல்லோரும் பார்க்கும்படி கான்ஃபரன்ஸ் மேஜையில் மானிட்டரை வைத்து ஒவ்வொரு டிஸ்காக இணைத்து ஓடவிட்டார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.